நான் வந்து நைட்டு நிம்மதியாக தூங்க காலையில் முடியல. எந்திரிச்சு பார்க்குறப்போ என்ன நடக்கும், எனக்கு என்ன பிரச்சனையோ எனக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக பேசியிருந்தாரு. மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். கொள்கை சித்தாந்தம் பேசிட்டு இருந்தாரு, பெரிய படித்தவர், உயர்கல்வித்துறை அமைச்சரெல்லாம் இருந்தவர். அவரு வந்து ஒரு ஒரு அநாகரிகமான பேச்சு அது. ஏற்கனவே ஒரு முறை பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கான பஸ் இலவச பஸ் பயணம், ஏமா ஓசியில் தானே கூட்டு போகிறாங்க, ஓசியில் தானே போகிற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அண்ணாமலை ஆட்கள், அண்ணாமலை வாரி ஆள் இவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. தேவையில்லாத ஒரு விஷயத்த வேண்டாம். ஏன்னா இது பொது நிகழ்ச்சியில் பேசுகிறீங்க, இது வைரல் ஆகிடுச்சு, லட்சக்கணக்கான பேர்ட்ட போய் சேர்ந்துருச்சு. நீங்கள் மன்னிப்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நீங்கள் முதல்வருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பொன்முடி விஷயத்துக்கு முற்றுப்புள்ளிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் தெரிஞ்சு பேசல, இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது பொன்முடி. அதனால முதல்வர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார், இன்றைய தினம் காலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியானது. அதில் பொன்முடி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த பதவிக்கு திருச்சி சிவா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை அவர் வெளிப்படுத்தினுடைய எதிரொலியாக வந்து இது மாதிரியான ஒரு முன்னோடிகள் வந்து சில கான்ட்ரவர்ஷியலான பேச்சுக்களை வந்து வெளிப்படுத்தினுடைய விளைவாக வந்து திமுகவுக்கு தலைமை சங்கடம் ஏற்பட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு காரியகர்த்தாக்கள் மீட்டிங்ல முதலமைச்சர் அவர்களே வந்து பேசியதை பார்ப்போம். இது வந்து எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? இல்லை, அதை என்ன சொன்னார் முதல்வர்னா, ஒரு இத்தனைக்கும் செயற்குழு கூட்டத்தில் நினைக்கிறேன், இதில் சொன்னார். என்ன சொன்னார், நான் வந்து நைட்டு நிம்மதியாக காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு, எனக்கு என்ன பிரச்சனையோ எனக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக பேசியிருந்தாரு. அது இப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம், இந்த சம்பவத்தை அப்படி தான் பார்க்குறோம். காரணம் என்னன்னா, பொன்முடியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக திமுகவில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு, திராவிட கொள்கை சித்தாந்தம் பேசிட்டு இருக்கிறாரு, பெரிய படித்தவர், உயர்கல்வித்துறை அமைச்சரெல்லாம் இருந்தவர். அவரும் வந்து ஒரு ஒரு அநாகரிகமான பேச்சு அது. ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரா, எப்படி நினைச்சு பண்றாங்கன்னு தெரியல. அவர் ஏற்கனவே ஒரு முறை பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெண்களுக்கான பஸ் இலவச பஸ் பயணம், ஓசி பஸ், ஏமா ஓசியில தானே கூட்டு போறாங்க, ஓசியில தானே போற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அது பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தினார். இதே மாதிரி இந்த முறை வந்து பெண்களே வந்து ஒரு ரொம்ப மிக தவறான ஒரு இந்து, ஏற்கனவே உங்களுக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த டீம் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையையும் ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு சூழ்நிலையில ரொம்ப கவனமா பேச வேண்டிய ஆட்கள் எல்லாமே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி, இன்னும் ஒரு வருஷத்துல தான் எலெக்ஷன் இருக்கு, ஒரு வருஷம் தான் இருக்கு. ஸோ இது மாதிரி விஷயங்களை பேசி ஒரு பொது நிகழ்ச்சிகளை பேசுறீங்க, அது ரூம்ல பேசல, நீங்க 2-3 பேர் பேசினா பரவாயில்ல, ஒரு நிகழ்ச்சியில பேசுறீங்க. என்ன அவர் என்ன ஒரு இதுன்னா, திராவிட கழக ஃபங்க்ஷன் இது, இந்த சென்னையில் நடந்த அந்த பெரியார் திராவிட கழக நிகழ்ச்சியில பேசுனது வந்து ஒரு திராவிட பெரியாரை பத்தி பேசிட்டு போலாம், பகுத்தறிவு விஷயத்தை பத்தி பேசிட்டு போலாம். அது எல்லாம் சிரிக்கணுங்கிறதுக்காக பேச வேண்டிய விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் பேச வேண்டிய இடத்துல சிரிக்கிறதுக்காக பேசி பொன்முடி இன்னைக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டாரு. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கனிமொழி தான் முதல் பண்ணாங்க, பண்ணியது மிகப்பெரிய தவறு. அவர் எந்த ஒரு சூழ்நிலையில பேசியிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்னது அவங்க வந்து ஏற்கனவே காலையிலேயே முதல்வருக்கு கவனத்துக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இது பெருசாக வைரல் ஆகிட்டு இருக்கு, அமித்ஷா வந்திருக்க ஒரு டைம் இது. இதுவும் இல்லாமல் ஒரு அண்ணாமலை ஆட்கள், அண்ணாமலை வாரி ஆள் இவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. தேவையில்லாத ஒரு விஷயத்த வேண்டான்னு டக்குன்னு
முதல்வர் உடனே டக்குன்னு முதல் வேலையாக பண்ணியிருக்காரு. கட்சி துணை பொதுச் செயலாளருக்கானலேருந்து அவரை இப்போ நீங்க பல விஷயங்கள் குறிப்பிட்டீங்க இல்லையா, பொன்முடி அவர்கள் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசியிருக்கிறாருன்னு சொல்லி. ஸோ அப்போ இது தொடர் இது மாதிரியான அவருடைய இந்த செயல்களால் தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமா வந்து அவரோட பதவி வந்து நீக்கிருக்காங்களா? 100% நீங்கள் தொடர்ந்து அது விஷயங்களை பேசிட்டே இருக்காங்க. ராஜா இடையில ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அமைச்சர் ராஜா இடையில முன்னாள் மத்திய அமைச்சர் என்ன பேசியிருந்தாரு, குங்குமம்லாம் வைக்கக்கூடாது, நீங்க வந்து பொட்டு வச்சுக்க, உங்களுக்கு சங்கிக்கு வந்து அர்த்தம் இல்லாம ஒரு வார்த்தை சொன்னார். அது ஒரு தவறான விஷயமா தான் நான் பாக்குறேன். என்னன்னா கரெக்ட், கொள்கையில பேசுறதையும் அதை நடைமுறையில பேசுறதெல்லாம் சங்கியா இருப்பாங்க. நீ அப்படி கோயிலுக்கு போறவங்க எல்லாமே சங்கி கிடையாது இல்ல. அது எப்படி என்ன பேசினாருன்னு தெரியல ராஜா. அதே பெருசா சர்ச்சை ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அது ஏதோ ஒரு வகையில அப்படியே ஒதுங்கிடுச்சு. இப்போ இந்த விஷயத்துல வந்து சைவம் வைணவத்துக்கான விஷயங்கள் எவ்வளவோ விஷயம் பேசினாங்க. அதுல போய் இந்த விஷயத்த பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொன்முடி பேசினாரு ரைட்டு. இப்போ என்ன விஷயம் என்னன்னா, கட்சி பதவியே வந்து அவரு நீக்கப்பட்டிருக்காரு. அமைச்சர் பதவி அவருக்கு வந்து நீடிக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏற்கனவே அடுத்த கட்டத்துக்கு வந்து உயர்கல்வி துறையில இருந்து அவர் வந்து பறிக்கப்பட்டு தற்போது வனத்துறையில தான் இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. நீடிக்கிறது சந்தேகம் சொல்றீங்களா? ஆமா கண்டிப்பா. அது அடுத்த கட்டத்துக்கு பிரச்சனை வரும்ல. சட்டசபை நடந்துட்டு இருக்குங்க. சட்டசபை நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து அதிமுக வந்து பாஜக இருக்குது, இதை எடுத்துட்டு பெருசா பண்ணுவாங்க, இது இஷ்யூஸ் பண்ணுவாங்கல்ல, நீங்க ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. திமுக நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் வேறங்க. இது வந்து அழிக்க முடியாத ஒரு ரெக்கார்ட் ஆயிடும். நீங்க ஏன்னா பொது நிகழ்ச்சியில பேசுறீங்க, இது வைரல் ஆயிடுச்சு, லட்சக்கணக்கான பேர்ட்ட போய் சேர்ந்துருச்சு. இப்போ நீங்க மன்னிப்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. சமாதானம் ஆவாங்களாங்கிறதுலாம் இருக்கு. அதனால நீங்க முதல்வருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நீங்க விடாப்படியா எவ்வளவு நாள் பண்ண முடியாது. எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களும் இடையில போறப்போ முதல்வர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தாகணும். ஏங்க இது வேண்டாங்க, முதல் அடுத்த விஷயத்த பாருங்கிற மாதிரி அவருக்கு இவங்களே ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க நிர்வாகிகள். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க அதனால இப்போ துரைமுருகன் பாத்தீங்கல்ல, அவர் ஒரு அதுக்கு முன்னாடி இப்போ அமைச்சர்கள் இதே போல செஞ்சி மஸ்தான் அவர்கள் வந்து சிறுபான்மைத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதே போல அதற்கு முன்னதாக நாசர் அவர்களும் வந்து ஒரு செயல்ல வந்து வீடியோ காட்சியில நம்ம பார்த்திருப்போம், கல்லால தூக்கி வீசுற சம்பவத்தை. அதன் பிறகு அவரும் வந்து விடுவிக்கப்பட்டு பிறகு அவருக்கு திருப்பியும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரியான செயல்கள்ல வந்து பொது வெளியில செஞ்சு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதே போலதான் இப்போ பொன்முடி அவர்களுக்கும் வந்து நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார். எப்படி செஞ்சி மஸ்தான் மற்றும் நாசர் அவர்கள் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டாரோ அதே போல இவரோட பதவியும் பறிக்கப்பட்டு நெருக்கடிங்கிறேன் நான். இது வந்து பறிக்கப்படுமாங்கிறதுல நெருக்கடின்றான். இது ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடி தானே. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க திமுகக்கு வந்து எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ பிஜேபி அதிமுக பெரிய லெவல்ல அவங்க நேரேட்டிவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அமித்ஷா வந்து பெருசா காட்டிட்டு இருக்கு. மீடியாக்கள் எல்லாம் அதை பெருசா நீங்க அதனால அந்த கூட்டணி பலமா இல்லையாங்கிறதுலாம் அப்புறம் அதுக்கான ஒரு ஒரு கட்டமைப்பை வந்து பெருசா உருவாக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. திமுக ரொம்ப ஜாக்கிரதையா அதை டீல் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அவங்களுக்கு மாண்புமிகுன்னு ஒரு பேர், மாண்புமிகு அமைச்சர். அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாண்புமிகுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மாண்புமிகுங்கிறது நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது, திருதானமெல்லாம். அவங்க மாண்புமிகுங்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுக்கு வந்து முன்னோடியா இருக்கணும், வழிகாட்டியா இருக்கணும். அது அவங்களே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ வேற வழியே இல்லை, அவங்க நீக்கப்பட்டுதானே ஆகணும். அதனால நீக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கூப்பிட்டு காலையிலேயே முதல்வர் பேசியிருக்கிறாரு, நேரடியா நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கண்டிப்பா அறிவாலயத்துல முதல்வர் வந்திருக்கிறாரு, முதல்வர்கிட்ட போய் ஏதாவது விளக்கம் சொல்லுவாரு. ஆனால் அதெல்லாம் சரியா இருக்குமா, சரியா ஆகுமா? இன்னொரு சங்கடத்தை வந்து திமுக தொடர்ந்து இதுலயே இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த பிரச்சனையை பார்க்க முடியாது. ஒரு அரசுல இருக்கிற முதல்வருக்கு வந்து நிறைய நெருக்கடி இருக்கும். நீங்க எல்லாம் இதுல வந்து தேவையில்லாத ஒரு இது மாதிரி தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பெருசாக்கி விட்டுட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவார்? அவர் நீக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருப்பார். அதுல சீனியர் எல்லாம் இந்த வேலையே இல்லை. நிச்சயமா சார். அதே தொடர்ந்து இப்ப நீங்க சொன்னது போல பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களும் வந்து மாற்றுத்திறனாளிகளை பற்றி
அது ஒரு பழைய வார்த்தையை வந்து நான் பயன்படுத்திட்டேன், நான் கலைஞரால் வார்த்தெடுக்கப்பட்ட எனக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட வந்து சொல்லியிருந்தாரு. அவரும் பொது வெளியில மன்னிப்பு கேட்டிருந்தாரு. முதலமைச்சர் வருத்தப்பட்டிருப்பாரு இதுக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாரு. ஸோ ஒரு ஒரு சீனியர் லீடருக்கு இப்படி ஒரு தடுமாற்றம் வருது எப்படி சார் பாக்குறீங்க? அது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த முறை துரைமுருகன் பொதுக்கூட்டத்தில் பேசிய விஷயங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு சாதாரணமா ஃப்ளோல வந்துருச்சு. ஆனா துரைமுருகன் அவர்கள் இயல்பாகவே ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒரு நக்கலாக பேசக்கூடிய அதுதான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல 2 கட்சி தாங்க, திமுக அண்ணா திமுக தாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் அது பெரிய லெவல்ல உள்ள யாரும் கிடையாது. நொண்டி நொடத்தெல்லாம் தூக்கிட்டு போறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, முதுகுல சுமந்துட்டு போறீங்களே அப்படின்னு காங்கிரஸ் நம்ம விமர்சனம் பண்ணுவோம். எப்பயுமே திமுக முதுகுலயே நீங்க வந்து பயணம் பண்ணிட்டே இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா இது மாதிரி வார்த்தைகள் மாதிரி தான் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அவர் விமர்சனம் பண்ண சில வார்த்தைகளை சொல்லிட்டாரு. அதுல வந்து அது ஏன்னா அது இயல்பான நடந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான் வந்து. ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் அது, நீ சாதாரண பொதுக்கூட்டத்துல ஃப்ளோல பெருசா சமூகத்துல இன்னும் கூட அந்த வார்த்தைகள் பிரயோகம் வந்து இருக்கு. அதுதான் நான் சொல்றது, யதார்த்தமா நடந்த விஷயம். அவர் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு உடனே என்ன பண்றாரு, இல்ல மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா என்ன காரணம்னா முதல்வர் கலைஞர் வந்து அந்த ஒரு அருமையான வார்த்தை, மாற்றுத்திறனாளின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை வந்து, அது மட்டும் இல்ல எண்ணற்ற வார்த்தைகள் வந்து அந்த ஒரு 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 புரட்சிகரமான அந்த சொல்லாடலை வந்து அவர் தான் இது பண்ணாரு. அதனால திருநங்கை என்று சொன்னதா இருக்கட்டும், திருநம்பி என்று சொன்னதா இருக்கட்டும், கைம்பெண் என்று சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து புழக்கத்தில் கொண்டு வந்தது. அதனால அவர் அதை உணர்ந்து உடனே டக்குன்னு, என்ன ஏற்கனவே பொன்முடி இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்க டைம்ல நம்மளும் ஒரு சங்கடத்தை கான்ட்ரோவர்சி ஏற்படுத்திடக்கூடாது, பண்ணிடக்கூடாதுன்னு டக்குன்னு மன்னிப்பு கேட்டாரு. அதனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு துரைமுருகன். ஆனா பொன்முடி விஷயத்துக்கு முற்றுப்புள்ளிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் தெரிஞ்சு பேசுறாரு. இவர் என்னது இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது பொன்முடி. அதனால முதல்வர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத நிச்சயமா சார். இப்ப நீங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, தேர்தல் சமயம் வர இருக்கு, இது ஜாக்கிரதையா பேசணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்து நிச்சயமா அவங்களோட அரசு நம்ம உற்று கவனிச்சிருப்போம், இதுதான் அவங்க எதிர்பார்த்து காத்திருப்பாங்க சான்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அப்போ எப்படி 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் பாக்குறோம், திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கிருஷ்ணர் பரமாத்மா வந்து என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி கருப்பர் கூட்டம்ங்கிற ஒரு இஷ்யூ கூட அப்போ அந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய பேசுபொருள் ஆனது. ஆனால் எந்த ஒரு இம்பாக்ட் ஏற்படுதில்லை திமுகவோட கூட்டணி. ஆனால் இந்த தேர்தல் பிஜேபி சற்று வளர்ந்திருக்குன்ற அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு இந்து கன்சால்டேஷன் ஓட்டு நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ ஆராசா அவர்களுடைய பேச்சா இருக்கட்டும், திரு பொன்முடி அவர்களுடைய வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துறாதீங்க, பகடைக்காய் ஆக்கிட்டுறாங்க. ஆமா, பகடைக்காயின்னு சொல்றது இல்லை, அவங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது. அதுல ஒன்றும் வேற இது உடனே வாக்குகள் மாறுமா அப்படிங்கறதெல்லாம் இல்லை. பட் அவங்க அரசியல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்க. என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டமா, முற்றுகை பண்ணுவேன்பா, பிரச்சனை தேவையில்லாத ஒரு இஷ்யூ ஆகும். என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அவர் சட்டமன்றத்துக்கு வருவாரு, அவர் மந்திரியா இருக்காரு, அவரை நீக்குங்கன்னு சொல்லி அதிமுக தேவையில்லாத சட்டமன்றத்துல ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் தவிர்க்கலாம்ல. நீங்க விவரமா சாதாரண நேத்து எம்எல்ஏ வானாருங்க, அவர் என்னங்க பாவம் அவசரப்பட்டு பேசிட்டாரு. அது ரெண்டாவது, கொள்கை ரீதியா நீங்க வந்து திராவிடர் கழக விழால நீங்க பெரியார் திராவிட கழக விழால சில விஷயங்கள் கடவுள் மறுப்பு விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிட்டாருங்கன்னு சாதாரணமா சொல்ல முடியாதுல்ல. பெரியாருடைய இவர் பொன்முடியுடைய பேச்சு வந்து ஒரு அளவுக்கு மீறிய விமர்சனமா. நிச்சயமா சார், அவருடைய இந்த பேச்சு வந்து உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு அல்ல. துரைமுருகனுடைய விவகாரம் வேறு, இந்த விவகாரம் வேறு. தேர்தலில் வந்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான வார்த்தைகளை வந்து இப்போ உபயோகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலும் செஞ்சிருக்கீங்க. எப்படி நம்ம போற போக்கில் பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு. அவர் மீது அமைச்சர் பதவி பறிப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் தகவலை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.